நம்மகிட்ட இருக்க பெருமையை உடைப்பாங்க. ஆண்டவர் உடைப்பார், கண்டிப்பாக உடைப்பார். சில காரியங்களை செய்வார். ஆனால் நீ நீர் ஊற்று. ஆண்டவர் சொல்கிறார், நீ இது உள்ள அடங்கிடு. தண்ணி இதுக்குள்ளே தான் இருக்கணும், அடக்கணும். இல்லை நான் நதியாய் பாயணுமே நமக்கு ஆசை இருக்கும். துள்ளி குதிச்சு பாஞ்சு நான் பல ஊர்களுக்கு தாக்கம் தீர்க்கிற ஒரு ஜீவ தண்ணீரை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீங்களே. ஆண்டவர் சொல்ல, இருக்கட்டும்பா, பரவாயில்ல, எனக்கு எல்லாம் தெரியும். சில நேரத்தில் அந்த பாரம் எந்து ஆகும்போது சில சொல்லுவாங்க, காலம் முடிவடைய போது, இன்னும் ஆண்டவருக்கு நான் எதுவுமே செய்யலை. ஆண்டவர் தெரியும், உன்னை அதனால தான் சும்மா வச்சுருக்கிறேன். நீ வந்தினா என்ன ஆகும்? உன்னை ரெடி பண்ணி தான் கூட்டிகிட்டு வரணும். பல நேரங்களில் இந்த மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுக்குள்ளே இருக்கிறதா கர்த்தர் எதிர்பார்க்கிறதான மறைவு. மணவாட்டி தன் மறைவை விட்டு எப்போ புறப்படணும் தெரியுமா? பரிசுத்த ஆவிக்குள்ளே அவர் இருக்கணும், அந்த நீரூற்றுக்குள்ளே அவர் இருக்கணும். பல நேரங்களில் நம்ம நீரூற்றுக்கு வெளியே ஓடி வந்துடுறோம், அப்படியே எல்லையை தாண்டுறோம். அது நம்மகிட்ட இருக்க பெருமையை உடைப்பா